ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் தளபதியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது சிலர் கட்சி தொடங்கின உடனே முதல்வர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் மக்களிடம் எடுபடாது. மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் மக்களுக்கு பணியாற்றுவாங்க, யார் தொண்டாற்றுவாங்க அப்படின்னு எல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி நெல்லையில மாற்று கட்சியினர் திமுக இணையறப்ப பேசியிருக்காரு. அந்த கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சரா ஆகணும்னு ஆசைப்படுறதுல தவறு இல்ல. திமுக என்ன கட்சி தொடங்கின உடனே முதல் தேர்தல்ல விளங்காம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அண்ட் முதல் தேர்தல்லே முதலமைச்சரா ஆகிடலாம் அப்படின்ற நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அப்போ ஆல்ரெடி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் ஆல்சோ தளபதி மேல தளபதிக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையும் கான்பிடன்ஸும் மக்களுக்கும் இருந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு விழும். மத்த கட்சி மாதிரி தாத்தாவோ அப்பாவோ உருவாக்கின கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம். அதனால 2026 எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு வாங்கினாலும் அது கம்ப்ளீட்டா தளபதிக்காக விழ போற ஓட்டு. எதிரிகள் யாருமே இல்ல. இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஜாலியா ஆட்சியில இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. தளபதியோட என்ட்ரி அவங்களுக்கு பயங்கர த்ரெட்டனிங்கா இருக்கு. ஏன்னா டிஎம்கேக்கு எதிராக இருந்த ஏடிஎம்கே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு வீக் ஆனதுனால மத்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பெரிய கட்சியா வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அந்த ஒரு ரிலீஃபோட ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்ப தளபதியோட என்ட்ரினால 2026 எலெக்ஷன்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு. பட் ஆனா தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்ச டிஎம்கே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. வரப்போற மாதங்கள்ல தளபதி பண்ண போற சம்பவங்கள் அண்டு கலப்பணிகள்லாம் தரமா இருந்துருச்சுன்னா பார்ட்டி இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ஓகே நண்பா, போக போக இந்த அரசியல் சுச்சுவேஷன்லாம் இன்னும் எப்படிலாம் மாற போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.